நீங்கள் லேண்ட் அண்ட் பில்டிங் ஏதாச்சும் சேல் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரலாம். இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இன்னொரு கேபிட்டல் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண முடியும். ஆனால் என்னால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அசட்டையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணுறது, இல்லை அந்த அசட் அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆப்ஷன் போகலாம் அப்படின்னா உங்களுக்கே இருக்குது கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம். ஸோ நான் அசட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணுறதுக்காண்டி இந்த அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் எனக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து எனக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. சேவிங்ஸ் டைப்பும் இருக்குது, ஃபிக்ஸட் டைப்பும் இருக்குது. ஃபிக்ஸட் டைப் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே தான். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஈக்குவலண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷனல் டேக்ஸ் ஆஃபீஸரோட அப்ரூவல் வேணும். அதே மாதிரி இதில் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் அந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் அங்கே கட்ட மறந்த கேபிட்டல் கெயினை கட்டுற மாதிரி வரும். இது போல ரெகுலர் அப்டேட்